ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவர் பேசுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக பேசுகிற தெய்வம். நாம் பேசுகிறோமோ இல்லையா, அவர் பேசிகிட்டே இருக்கிறார். ஆமென். நீங்கள் முக்கியமாக பாருங்கள், இன்றைக்கி யார் ஆண்டவர்கிட்ட பேசுனீங்க? காலையில் வரும்பொழுது, ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பண்ணீங்களா? 2 பேர் கை தூக்குறாங்க, 3 பேர், 4 பேர் கை தூக்குறாங்க. ஆமென். ஆண்டவரே என்னோட பேசுக அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வரணும். சண்டே தானே அப்படின்னு வந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தரோட பேசணும். ஆமென். நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, நிச்சயமாக அவர் பேசுகிறார். உங்களோடு கூட வாக்குத்தத்தங்கள் மூலமாய் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் பேசுகிறாரு. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், சூரியன் வேலையை செய்து கேட்டால், சந்திரன் தன்னுடைய வேலையை செய்து, மழை வேண்டிய இடத்துல மழை பெய்யுது. ஆமென். இயற்கைகளெல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாக செய்கிறார். ஆமென். அப்புறம் என்ன பாஸ்டர் நமக்கு மட்டும் வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமென். உலகத்தாருக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுக்கல. ஆமென். உலகத்தாருக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம், அது அழிந்து போகிற ஆசீர்வாதம். நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள். இம்மைக்காக நீங்கள் கேட்பீர்களானால் நாம் எப்படிப்பட்டவங்களா? பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம், வேதம் சொல்லுது. ஆகவே இம்மைக்காக நாம் வாழக்கூடாது. இம்மைக்காக மட்டும் நம்ம நோக்கம் என்ன இருக்கக்கூடாது. மோசே விசுவாசம் உள்ளவனாய் மாறின பொழுது பார்வோன் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்தான். அதனால் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். எதுக்காக வெறுத்தான்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பிரசங்கத்தில் அந்த வார்த்தைகள் வருகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். எவைகள் எல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். இவைகளை மட்டும்தான் செய்வேன் ஆண்டவர் சொல்ல. எல்லாம், எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? விசுவாசம் உள்ளவர்களாய். ஜெபம் பண்ணுறோம், நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க, நிறைய இடங்களில் கூட நிறைய ஜெபங்கள் நடக்குது. ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்குதா? அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 1:17 வாசிங்க. ரோமர் 1:17. நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். இந்த வசனத்தின் மூலமாக தான் ஒரு பெரிய மாற்றமே கிறிஸ்தவத்தில் உண்டானது. அது வரைக்கும் சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மனமாற்றம் அடைந்து தேவனை மட்டும் ஆராதிக்கிற திருச்சபைகளாக பிரிந்து வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்கினவர் யார் தெரியுமா? மார்ட்டின் லூத்தர். இந்த வசனத்தை படித்த பிறகு அவரோடு கர்த்தர் பேசினார். மார்ட்டின் லூத்தர் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆன் பண்ணுங்க.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய எழுச்சியை, எழுப்புதலை உண்டாக்கும் என்று சொன்னால், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசத்தை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆக விசுவாசத்தை கர்த்தர் தான் துவங்குகிறார். புரியுதா உங்களுக்கு? வசனத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் விசுவாசத்தை துவங்குகிறார். ஆமென். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்குது. 12:1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆமென். விசுவாசத்தை துவங்குகிறவர், ஆமென், முடிக்கிறவரும் அவர் தான், துவங்குகிறவரும் அவர் தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதிங்கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தை முடிப்பதற்கு விசுவாசம் தேவை. இந்த உலகத்திலே வெறுக்கிறதற்கு விசுவாசம் தேவை. சிலர் வெறுக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. எபிரேயர் 11:24 பாருங்க. 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. எதுக்காக வெறுத்தா? மோசே வெறுக்கிறான். ஏன் வெறுத்தானா? 25 பாருங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு இன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, ஆமென், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். போதும். ஆமென். அதிகமாய் பாக்கியம் என்று எண்ணினானா? யாரு? மோசே. அப்போ மரிக்கிறதுக்கு விசுவாசம் தேவை, வெறுக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. ஆமென். உலகத்தை வெறுக்கிறதுக்கு விசுவாசம் தேவை. சிலர் வெறுக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. வெறுக்காதவங்க பரமராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க முடியாது. நிறைய பேர் விசுவாசத்தை துவங்கினவர்கள் சரியாய் முடிக்காமலே போயிட்டாங்க. ஆமென். உதாரணத்துக்கு பாலஸ் லாரி அப்படின்றவர் மரித்தோரெல்லாம் உயிரோடு எழுப்பினார். அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சார் விசுவாசத்தினால. ஆனால் மரிக்கும்போது அகோரமாக மரித்தார். காரணம், கடைசியாக கிருஷ்ணர் தான் தேவன்ட்டான். அப்படி புரியுது அவங்களுக்கு? வழி விலகி போனார். ஆரம்பம் நல்லதாக இருந்தது விசுவாசம், முடிவு எப்படி இல்லை, நல்லா இல்லை. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை பயங்கர மோசமான நிலைமைக்கு போய் மரித்து போனார். விசுவாசத்தை விட்டு போன அநேகர் அவருடைய மரணங்களை பார்த்தீங்கன்னாக்கா அகோரமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறவரை கர்த்தர் மரணத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக மதிப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்கா பவுல் சொல்கிறாரு, இந்த தேகத்தை விட்டு நான் அவரோடு கூட இருக்க ஆசையாக இருக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா மரணத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. முதலாவது மரிக்கிறதுக்கு விசுவாசம், ரெண்டாவது வெறுக்கிறதுக்கு விசுவாசம், மூணாவது விடுவதற்கு விசுவாசம். எதை விடணும்? பாவத்தை விடுவதற்கு விசுவாசம் தேவை. ஆமென்.
நாம் பாவத்திலே உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவை பின்பற்ற முடியாது. பாவத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. பாவத்தை விடணும், பாவ வாழ்க்கையை விடணும், பாவ ஜீவியத்தை விடணும். ஆமென். பாவத்தோடு வாழ்வோமானால் நாம் இயேசுவை பின்பற்றி விசுவாசத்தோடு வாழ முடியாது. ஆகவே விசுவாச வாழ்க்கை என்பது பாவத்தோடு வாழ்வதல்ல, பரிசுத்தமாய் வாழ்வது. விசுவாசமே பரிசுத்தமானது. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் எப்படிப்பட்டது? எங்கே சொல்லப்பட்டது வேதத்தில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். பரிசுத்தமான விசுவாசம் சொல்லப்பட்டது. யூதாவின் புத்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான், 20ஆம் வசனம் பாருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. மகா எப்படிப்பட்ட விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உறுதிப்படுத்தி கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதி கொண்டு பரிசுத்த ஆவியில் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணுறது முக்கியம். ஆனால் பரிசுத்தமான விசுவாசம் தேவை. விசுவாசத்தில் கலக்கம் இருக்கக்கூடாது, மாசு இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் குறைவு இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் பயம் இருக்கக்கூடாது, விசுவாசத்தில் தைரியம் இருக்கணும். ஆமென். எலியா பாகாலின் ஜனங்களுக்கு முன்பாக விசுவாசத்தோடு அறிக்கை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உன் தேவனையும் கூப்பிடு, என் தேவனை நான் கூப்பிட்றேன். விசுவாசம் எப்படிக்குது? தைரியமாய் செயல்படுத்துகிறான் எலியா. நீ கூப்பிடு, அவன் தூங்கி நிற்பான். சத்தம் போட்டு கூப்பிடு, அடிச்சுக்கோ, கீறிக்கோ, அவன் வரமாட்டான். அப்படிலாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கடைசியில் எலியா எப்படி கூப்பிட்றாரு? எலியா எப்படி கூப்பிட்டாரு? எலியா கர்த்தரை நோக்கி சத்தமாய் கூப்பிட்டானா. ஃபஸ்ட்டு முறை கூப்பிட்டான், 2வது முறை கூப்பிட்டான். அவ்வளோதான். வானத்தின் அக்கினி இறங்கி பலிபீடத்தை பட்சித்து போட்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரி செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தை தைரியமாய் பாருங்க, விசுவாசத்தை தைரியமாக சொன்னான். ஆமென். விசுவாசத்தை மேலே நம்பிக்கை இருக்குமானா தைரியமாக சொல்லுவான், கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நீ நிற்க வைத்திருக்க இந்த பொற்சலையை நான் என்ன பண்ண மாட்டேன். வைராக்கியம். ஆமென். என்னது? தைரியம் வேற, வைராக்கியம் வேற. சில நேரங்களில் வைராக்கியத்தை செயல்படுத்த வேண்டும். என் தேவன் தவிர வேற தேவனை நான் வணங்க மாட்டேன், வழிபட மாட்டேன். வைராக்கியம் அவசியம், விட்டு கொடுத்துடக்கூடாது. சில இடங்களில் ஆண்டவரை பாட்டு பண்ண என்னை விட்டு கொடுக்காதவர், அவர் விட்டு கொடுக்க மாட்டார், நம்ம விட்டு கொடுத்துருவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? விட்டு கொடுத்துருவோம்.
வைராக்கியம் தேவை. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷன் தான் ஈட்டி எடுத்தான். ஈட்டி எடுத்து ஆசாரியருடைய மகன் பினகாஸ் லீலா ஈட்டி எடுத்து ஒரே குத்து. எதற்காக குத்துனா? பாவத்தை பார்த்துட்டு குத்துறான். நம்ம பாவத்தை பார்த்தா கண்ணு அப்படியே பார்த்துனே இருக்குது. பாவத்தின் மேலே அருவருப்பு இல்லை நமக்கு. பாவத்து மேலே இல்லை இல்லை அருவருப்பு. பாவத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை வைராக்கியம் வேணும். ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இந்த பாவத்தில் விழுந்து மரித்து கொண்டிருக்கிறார்களே, செத்து கொண்டிருக்கிறார்களே, அழிந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை ரட்சியும். ஆமென். வைராக்கியம் தேவை. வைராக்கியம். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மேலே வைராக்கியம் தேவை. ஒரு பாரம் இருக்கணும். அப்போ தான் வைராக்கியம் இருக்கும். பரிசுத்தத்தின் மேலே வைராக்கியம் இருந்தது பினகாசுக்கு. ஐயோ சபை பாழாய் போகிறதே என்று சொல்லி ஈட்டி எடுத்து என்ன பண்ணான்? ஒரே குத்தில் 2 பேரையும் கொண்டு போட்டான். பாவம் செய்கிற 2 பேரையும். ஆமென். அது வைராக்கியத்தின் விசுவாசம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள எனக்குள்ள தைரியம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். ஆமென். பரிசுத்தமான விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாசத்தை நாம் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய பண்ண வேண்டும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. ரோமர் 4 அதிகாரம் 21 வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆமென் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஆபிரகாம் என்னவானான்? விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, விசுவாசத்துக்கு தகப்பனானானா. சாராள் விசுவாசத்துக்கு தாயானாலாம். ஏன்னா இங்கே தான் விசுவாசம் துவங்குது. ஆமென். நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? விசுவாசத்துக்கு எப்படி இருக்கிறோம்? தாயா இருக்கீங்களா? விசுவாசத்தை செயல்படுத்துகிறோமா? விசுவாசத்தை பலப்படுத்துகிறோமா? நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் செயல்படுதா? முதல்ல இருக்குதா? முதல்ல விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தை பேசுகிறீங்களா? நானும் என் பிள்ளையாண்டானும் போய் திரும்ப வருவோம் சொன்னாரா இல்லைங்களா? யார் சொன்னது? ஆபிரகாம் சொல்கிறாரு. 22 அதிகாரம் நினைக்கிறேன். ஆமென். நானும் என் பிள்ளையாண்டானும் போய் திரும்ப வருவோம். பாருங்க எவ்வளோ பெரிய விசுவாசம். போகிறதே பிள்ளையை கொல்றதுக்கு தான் போகிறான். ஆனால் நானும் என் பிள்ளையாண்டானும் போய் என்ன பண்ணுவோம்? திரும்ப வந்து. ஆமென். பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் 22 வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடமட்டம் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்ததுபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. ஆமென். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாமே, நீ மனுஷனுக்கு பயப்படுறவன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நீ பொண்டாட்டிக்கு பயப்படுற கிடையாது. ஆமென். பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி தான் விட்டுருப்பாங்களா? சொல்லிட்டு போயிருந்தா அதுக்கப்புறம் பொண்டாட்டி பேசவே இல்லையா? ஆபிரகாம்கிட்ட இந்த செய்தியை கேட்ட பிறகு 13 வருஷம் அவங்க பேசாமல் இருந்தாங்களாம். அல்லேலூயா. ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறார். பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஏன்னா அவ்வளவு ஜபத்தோடு
காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளையை கொண்டு போய் இந்த மனுஷன் இப்படி செய்கிறானேன்னு சொல்லி அந்த ஆபிரகாம் மேலே ஒரு கோபம் அவங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். ஆமென். விசுவாசத்தை செயல்படுத்துகிறவன், விசுவாசத்துக்காகவே வாழ்கிறவன். நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆமென். போயிட்டு யுத்தம் செய்துட்டு எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு வருகிறான் ஆபிரகாம். கொள்ளையிட்டு வரும்பொழுது இந்த ஆபிரகாம் என்ன செய்யறனா, மெல்கிசேதேக் முறைப்படி வந்த ராஜாவுக்கு என்ன செலுத்துறானா, தசமபாகம் செலுத்தினானா. ஆமென். நமக்கெல்லாம் தசமபாகம் என்னன்னு தெரியாது சில பேருக்கு. தசமபாகம் என்பது 10ல் 1 பங்கு. அந்த வசனம் எங்கே சொல்ல முடியுமா யாராவது? வாசிங்க. இல்லை நான் என்ன சொன்னேன், மல்கியா 1ஆம் அதிகாரம் வாசிங்க. அதுவும் கிடையாது. மல்கியா 1:14 வாசிங்க. சார் லேவியராகமும் 27:30 வாசிங்க. 27:30 லேவியராகமும். தேசத்திலும் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் 5 பங்கை கூட்டி கொடுக்க கடவன். அதே லேவியராகவும் 2:12 வாசிக்கும்போது எத்தனை வசனம்? கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10ல் 1 பங்காகிறதெல்லாம் 10ல் 1 பங்கு. ஆமென். கர்த்தருக்கு பரிசுத்தமானது. 32 அது. ஆமென் இல்லைங்களா? 27:32. அப்போ 10ல் 1 பங்கு யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். நம்ம ஏன் கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோன்னா கர்த்தர் சொல்கிறதுனால கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆமென். ஆமென். தசமபாகத்தை பற்றி பேசினால அமைதியாயிட்டீங்களே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன். இந்த வாக்கு தத்தம்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குதான்? இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலையிலே மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. இது கட்டளை. ஆமென். கட்டளையாய் ஆண்டவர் சொல்லுகிறார், 10ல் 1 பங்கு எடுத்து நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். எதில் கொடுக்கணும்? தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கொடுங்கள், கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்ய கடவது. பாருங்க, எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது. தீட்டானதை கொடுக்கக்கூடாது, தீட்டானதை எடுத்து வைக்கக்கூடாது. ஆமென். தீட்டானதை கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்கிறது எப்படி இருக்கணும்? முதல் தரமானதாக இருக்கணும், பரிசுத்தமானதாக இருக்கணும். தீட்டானதை நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. ஆகான் என்ன பண்ணா? ஆகான் தீட்டானதை எடுத்து வைத்தான் இல்லைங்களா? அவன் பார்வைக்கு சால்வெல்லாம் எப்படி இருக்குது?
அவன் பார்வைக்கு எல்லாம் அழகாக இருக்குது. பாபிலோனுடைய சால்வை தான் இருக்குதுலேயே பெஸ்ட்டு. அதனால் பெஸ்ட்டானதை என்ன பண்ணுறான், ஆகான் எடுத்து வைத்தான். சில குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு காரணம் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல உகந்ததாய் கொடுப்பதனால ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். சில குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படாத காரணம் கர்த்தருக்கு கொடுப்பதில் வஞ்சனையாக, அதாவது ஏன் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும், அப்படிலாம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஆமென். அவிசுவாசமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. விசுவாசத்தோடு நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா விசுவாசம் எப்படிப்பட்டது, பரிசுத்தமானது. பரிசுத்தமாய் கொடுக்க வேண்டும். பரிசுத்தமாக கொடுக்கறதெல்லாம் கர்த்தருக்குரியது. ஆமென். அதுதான் இங்கே சொல்கிறார் லேவியராகமத்தில். கர்த்தருக்கு, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்போ பரிசுத்தமானதை எடுத்து வைக்கணும் கர்த்தருக்கு. ஆமென். பரிசுத்தமானதை எடுத்து வைக்கணுமா? அப்படி நீ தவறுனா, எடுத்து வைக்க தவறுனா, கொடுக்காமல் இருந்தால் இன்னும் 5 மடங்கு கொடுக்க வேண்டியக்குமா? அங்கே லேவியராகமத்தில் சொல்கிறாரு. ஆமென். நீ சப்போஸ் அதில் வஞ்சித்து அந்த தசமபாகத்தை எடுத்து வஞ்சித்து வைத்தால் நீ எவ்வளோ எடுத்தியோ அதை என்ன பண்ணுமா, 5 மடங்கு ஒரு பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். ஆமென். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுக்குரியது நாம் தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆக கொடுக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். ஒரு விதவை எவ்வளோ கொடுத்தாங்க, 2 காசு தான் போட்டாங்க. ஆனால் எப்படி கொடுத்தாங்கன்னா மனப்பூர்வமாய் கொடுத்தாள். ஆமென். தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்தாள். தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்கும்போது தேவனை கனப்படுத்துகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கொடுக்கிறதுலையே தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். மனுஷருக்கென்று விதைக்காமல் கர்த்தருக்கென்று கொடுக்கணும். ஆமென். நம்ம மனுஷனை பிரியப்படுத்த கொடுக்கூடாது. இந்த மனுஷனுக்காக கொடுக்குறேன், அந்த பாஸ்டுக்காக கொடுக்குறேன், இந்த பாஸ்டுக்கு அப்படி இல்லை. கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும்போது, இங்கிலாந்துலேருந்து 1997 இங்கிலாந்துலேருந்து ராணி நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்களாம். இந்தியாவுக்கு அவங்க நம்முடைய காஞ்சிபுரத்தில் தானே நெசவாலை, அதாவது பட்டு புடவை இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்க போயிருக்காங்க. போனவுடனே அங்கே இருக்கிற கடைக்காரங்க முதலாளிங்க என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா, இங்கிலாந்து ராணி வருவதை பார்த்துட்டு முதல் தரமானதை, புரியுது அவங்களுக்கு, ஒரு ராணிக்கு என்ன பண்ணுறாங்க, முதல் தரமான பட்டு சேலைகளை கொடுத்தாங்களாம். இங்கிலாந்து ராணி பட்டு போட சாரி கட்டுவாங்களா? பட்டு சாரி கட்டுறதுக்காக கொடுக்கல, அந்த ராணியை கனப்படுத்தி, புரியுது அவங்களுக்கு, அவங்க இங்கிலாந்து தேசத்து ராணி, அவங்க ஸ்டோர் ரூமுக்கு வருதே ஒரு பெரிய ஒரு சரித்திரம் பாருங்கள். இன்றைக்கி 1997 வந்தது ஒரு பெரிய சரித்திரம் தானே. இங்கிலாந்து ராணி எங்கள் கடைக்கு வந்துட்டு போனாங்க, எங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு போனாங்கன்றதே ஒரு சரித்திரம். அப்போது அந்த கடைக்கு, அந்த இடத்துக்கு வந்த பொழுது அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல் தரமானதை எடுத்து இங்கிலாந்து ராணிக்கு கொடுத்தாங்களாம். ஆமென். ஒரு மனுஷனை கனப்படுத்த, ஒரு ராணியை கனப்படுத்த முதல் தரமானதை கொடுப்பாங்கன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற விதம் எப்படி இருக்கணும், முதல் தரமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தெரியாதனாலே நம்ம எப்படி கொடுக்குறோம்னாக்கா, ஏதோ கொடுக்குறோம். அந்த காயின் கொடுத்தான் பாருங்க, காயின் என்ன பண்ணா, காயின் கொடுத்தான் பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று கொடுக்குறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் தரமானதை கொடுத்த ஆபேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. 2ஆம் தரமானதையோ அல்லது 3ஆம் தரமானதையோ கொடுத்த காயனை கர்த்தர் ஆசீர்வதிக்கல. தான் விஷயம் நடந்தது. ஆமென். காயனுடைய காணிக்கையை கர்த்தர் வெறுத்தாரு, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு ஆமேன் சொல்லுமா? ஆமேன். காரணம் என்ன, ஒரு இங்கிலாந்து ராணியை கனப்படுத்துகிற இந்த இந்திய தேசத்தில்
நடந்த சம்பவம் நமக்கு ஒரு உற்சாகமாய் ஆண்டவர் ஒரு மாடலாக காண்பிக்கிறார். மல்கியா புத்தகத்தில் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மல்கியா 1:14 வாசிங்க. மல்கியா 1:14. விசுவாசித்து கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு எதற்காக நாம் நம்முடைய தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே சொல்கிறார். மல்கியா 1:14 வாசிக்கிறீங்க. என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமமாக எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். எத்தனை வாசனம் வாசிக்கிறீங்க பிரதர்? நான் என்ன சொன்னேன்? தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கும். என்ன நாமம்? என் நாமம் எப்படிப்பட்டது? ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமான நாமம். வாசிங்க. நான் மகத்துவமான ராஜா என்று. நான் யாரு? ஒரு இங்கிலாந்து ராணிக்கே இப்படி பண்றியே நீ? நான் யார் தெரியுமா? மகத்துவமான ராஜா என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் யாரு? மகத்துவமான ராஜா, சேனைகளின் கர்த்தர் என்பவருடைய நாமம். ஆமென். அவருக்கு நீங்கள் கொடுக்கறது எப்படி இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தமானதை கொடுக்க வேண்டும், முதல் தரமானதை கொடுக்க வேண்டும். ஆமென். ஆபேல் கொடுத்த காணிக்கை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். இந்த தாவீது சொல்கிறாரு, என் தேவனுக்கு கனப்படுத்தும்படி என் தேவனுக்கு பலி செலுத்த இலவசமாய் நான் பெற்றுக்கொள்ளக்கூடுமோ? உங்கள்கிட்ட நான் இலவசமாக வாங்க வரலப்பா, காசு கொடுத்து நான் கேட்குறேன் கொடுன்றான். ஆமென். அல்லேலூயா. இலவசமாக நான் வேணும், எனக்கு தேவையில்லை. எப்படி பண்ணு? உங்கள்கிட்ட வாங்கி நான் பலி செலுத்தணும்னு அவசியம் தேவையில்லை. தாவீதுடைய விசுவாசத்தை பாருங்கள். தேவனுக்கு கொடுக்கிறத கனம் உள்ளதை அவரை கனப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் விருப்பம் அவனுக்கு இருந்தபடினால்தான் அவன் தேவாலயத்தை கட்டுவதற்கு சபதரித்து வைத்தானான். என்னெல்லாம் சபதரித்து வச்சான் தெரியுமா உங்களுக்கு? விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம். ஆமென். பொண்ணு வெள்ளி இல்லை, இதெல்லாம் விலை உயர்ந்ததெல்லாம் அப்படியே அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு வச்சா நான் எடுத்து. அவனுக்கு விசுவாசம் இருந்தது, ஆலயம் கட்டப்படும், ஏன் சந்ததியில் ஒருத்தன் கட்டுவான், நான் கட்டாவிட்டாலும் ஆண்டவர் சொன்னார், நீ கட்டாத, உன் கை எப்படி இருக்கு? ரத்தப்படி தீட்டுள்ளதாகுது உன் கை. ஆமென். ஆலயம் பரிசுத்தமானது, ஆலயத்தை கட்டுறதுக்கு நீ தகுதியானவன் கிடையாது. உன் சந்ததியில் வருகிறதான சாலமோன் அதை கட்டுவான். ஆமென். சாலமோன் அதை கட்டினான்னு பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை 2 சாமுவேல் 24:20 வாசிங்க. சொல்கிறாரு, இலவசமாக எனக்கு தேவையில்லைப்பா. வசனத்தை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 24:20-23. ராஜா அர்னாவாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். பாருங்க, தாவீது இப்படி செய்தபடினால கர்த்தர் வாதையை நிறுத்துறார். இன்றைக்கு நம்ம இடுகிற பலிகள் தேவனுக்கு பிரியமில்லாதனால தான் நிறைய வாத தேசத்தில் உண்டாகுது. பரிசுத்தமான பலிகள் இல்லை இன்னைக்கு, பரிசுத்தமான ஆராதனை இல்லை இன்னைக்கு சபையில். ஆமென். நல்லா யோசித்து பாருங்கள். கர்த்தர் சபைகளில்
தேசத்தில் இறங்கி வருவார் என்று சொன்னால் வாதைகள் வராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொல்லியிருக்கிறார். வாதை வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? பலிகள் இன்றைக்கி சரியில்லை, சபைகளுக்குள்ளே ஆராதனைகளுக்குள்ளே பலிகள் சரியில்லை. ஆமேன். சுத்தமான பலி இல்லை. கர்த்தர் நோவா பலி செலுத்தும் போது நுகர்ந்து ஆசீர்வதித்தாராம். ஆமேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால் உண்டாகும் பலி செலுத்த வேண்டும். ஆமேன். விசுவாசித்து பலி செலுத்த வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம விசுவாசித்து செலுத்தும் போது கர்த்தர் அதை நுகர்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த விசுவாசத்தை குறித்து பேசணுன்னாக்கா நமக்கு 4 நேரமும் பத்தாது. ஆமேன். அதிலும் விசுவாசத்தில் கொடுக்கறதை பற்றி பேசினா நமக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3:9-10 வாசிங்க. நீதிமொழிகள் 3:9-10. ஒருத்தர் என்ன பண்ணுங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். விசுவாசத்தோடு உன் தேவனாய கர்த்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணி நீ கொடுக்கும் பொழுது உன் ஆலயங்கள் என்ன பண்ணுமா? ஆசீர்வாதம் புரண்டு ஓடும். ஆமேன். நிறைய நம்ம ஆசீர்வாதம் இழக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம விசுவாசத்தோடு செயல்படுறது கிடையாது. ஆமேன். கர்த்தர் உன் ஆலயங்களில் புரண்டோடு செய்வார் ஆசீர்வாதங்களை. வேதத்தில் பார்க்குறோம், ஒரு சபை எப்படி கொடுத்துதான் காணிக்கைகளை தசமபாகத்தை எப்படி கொடுத்துதான். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 மிகுந்த தரித்திரத்திலும் எப்போ கொடுத்தாங்களா? மிகுந்த தரித்திரத்திலும் உதாரத்துவமாக திராணிக்கு மிஞ்சி எப்படி கொடுத்தாங்களா? உதாரத்துவமாக திராணிக்கு மிஞ்சி மிஞ்சி கொடுத்தாங்களாம். ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு மிஞ்சி. ஆமேன். சொல்லாமல் தெரியுமா, எப்பா இது மிஞ்சின பதார்த்தம்பா அப்படின்றாங்களே, அந்த மாதிரி விசுவாசத்தில் மிஞ்சி இருக்கிறத சாப்பிட்டு நானும் என் பிள்ளை ஆண்டானும் சாகலான்னு இருக்கிறோம். அவன் சொல்கிறான், எலியா இருக்குதுல்ல அதை சுட்டு அந்த முதல் அடைய என்ன பண்ணு, எனக்கு தான் கொடு. நாங்களே சாக போகிறோம் யார் சாப்பிட்டு, அதை போய் கேட்குறியேன்னு கொடுக்காம இருந்துக்கலாம்ல. எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அவன் பஞ்சகாலம் தீர்க்கதரிசியை கர்த்தர் விதவியின் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. இவனும் பட்டி பசியில் இருக்கிறான். நடந்து 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 வந்திருக்கிறான் சாரிபாத்துக்கு. பசி உயிரை கொல்லுது, சொல்ல முடியாத நிலைமை. ஆனாலும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். அவன் கொடுத்தா அவன் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் திராட்சரசமும் குறைவே இல்லை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு. உன் வீட்டில் ஆசீர்வாதம் குறையாது இருக்குன்னாக்கா கொடுக்க வேண்டும். எப்படி? மிகுந்த தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் திராணிக்கு மிஞ்சி. அவன் என்ன செஞ்சான்? மார்க்கு 12ஆம் அதிகாரத்தில் 41, 44 பார்க்க, விதவை 2 காசு தான் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கு இருக்கிற அப்படிப்பட்டவ அவள் என்ன பண்ணுறா? கொடுக்குறா. 2வது விதவை, புதிய ஏற்பாட்டில் ஒரு விதவை கொடுக்குறா. ஆமென். அவளே விதவை என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். அவன் இல்லாதப்பட்ட ஒரு மக்களாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கென்று, ஏன்னா தரித்திரத்திலே மிகுந்த உபத்திரவத்திலே ஆமென் உதாரத்துவமாய் திராணிக்கு மிஞ்சி. ஆமென். நாம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்தி உயர்த்துகிறார். தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பட்டிருந்தாலாம். கடனை கேட்க வந்தவன் பிள்ளை 2 பேரையும் அடிமையாக கொண்டு போயிட்டான். இதுக்கு என்ன செய்ய முடியும் அவளால்? அவளை ஒரு பொண்ணு எங்கே போய் வேலைக்கு போக முடியும்? யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் அவள் என்ன செய்கிறா? வீட்டில் இருக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி வந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு விசுவாசித்து, ஏங்க என்னங்க நீங்கள் என் கையில் இருக்கிற எண்ணெய் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றினா என்கிட்ட இருக்கிற எண்ணெய் தான் என்ன பண்ணும்? இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி எடுத்து நான் அந்த டம்ளரில் அந்த ஜக்கில் ஊற்றினா எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ தண்ணி இருக்குதோ அவ்வளோ தான் ஊற்ற முடியும். வந்துடுக்குமா? அதான் விசுவாசம்.
அல்லேலூயா. ஆமென். அவள் ஊற்ற 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 ஆமென் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள். வீட்டில் இருந்த பாத்திரம்லாம் நிரம்பிடுச்சு. ஆமென். பக்கத்து வீட்டில் போய் பாத்திரத்தை வாங்குறா. அந்த வீட்டு பாத்திரமோ இப்போ பாத்திரம் இல்லை இல்லை அப்படின்ற இந்த இல்லை 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 நிறைய பேர் இல்லைன்ற சொல்லியே பழகிட்டோம். ஆமென். அல்லேலூயா. எதை கேள இல்லை எங்கே பாஸ்டர் என்கிட்ட இருக்குது. ஏம்மா ஒரு மீட்டிங் வச்சுக்கிறோம், காணிக்க கொடுப்பா கர்த்தருக்கு சோத்திரம்னு. இல்லை பாஸ்டர் என்கிட்ட இல்லை தான் வருது. கொடுக்குறேன் பாஸ்டர், கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாரதியார் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க பொண்டாட்டிகிட்ட சொன்னாராம், ஏம்மா 4 பேர் மத்தியில் நான் அசிங்கம் பண்ணாத, இல்லை இல்லைன்னு சொல்லாத, காலியாக இருக்குன்னு சொல்லு. அதுலேயே ஒரு கௌரவம். ஆமென். காலியாக இருக்குன்னு சொல்லி பழகிக்கோ. எப்போ பார்த்தாலும் இல்லை 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 இல்லாமலே போயிடுது. ஆமென். அல்லேலூயா. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். அருமே எல்லாம் மாறுமே 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 எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே. அல்லேலூயா. எல்லாம் மாறும். இல்லை என்ற பிரச்சனை எல்லாம் மாறும். எப்படி மாறும்? ஆண்டவரே நீ சொன்னீரே, ஒரு உற்பவ காலத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அவனுக்கு என்ன பேர்? ஈசாக்குன்னு பேர். இல்லையே, இல்லை இல்லைன்னு சொன்னால் வராது. ஆமென். விசுவாசித்தா வரும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் ஒரு அவனும் நகைக்கிறான், அவன் பொண்டாட்டியும் நகைக்குது. ஆமென். ஆனால் அப்படி நகைத்தாலும், ஒரு நேரம் நகைத்தாலும் கூட ஒரு நேரத்தில் விசுவாசத்தை அவன் பெருக்கெடுத்து பண்ணுகிறான். பலப்பட்டான்னு சொல்லப்படுது பார்த்தீங்களா? விசுவாசத்தில் பலப்பட்டான். ஆமென். விசுவாசத்தை ஒருவேளை அன்னைக்கு குறைவாக இருந்ததுன்னா இன்றைக்கி பயன்படுத்துங்க, இன்றைக்கி பெருக பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை குறைவை கத்தெடுத்து சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லுங்கள்? கத்தெடுத்து. மார்க் 9:23 பாருங்கள். விசுவாச குறைவை யார்கிட்ட பேசணும்? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் கூட ஒரு என்ன இருக்குது? அவிசுவாசம் இருக்குது ஆண்டவரே. அந்த அவிசுவாசத்தை நீக்கி போட்டிங்கனாங்க எனக்குள்ள விசுவாசம் செயல்படும். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அல்லேலூயா. கண்ணீரோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். நான் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு. நம்ம அவிசுவாசம் இருக்குது பாருங்க, அது எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது, தடை பண்ணுறோம். அதனால் நீங்கள் கர்த்தர் இடத்துல போய் கண்ணீரோடு, ஆண்டவரே என் விசுவாசத்தை இந்த காரியம் கெடுக்குதுப்பா, இந்த பிரச்சனை கெடுக்குது, இந்த சுபாவம் கெடுக்குது, இந்த சிந்தனை எனக்கு கெடுக்குது, எனக்குள்ள விசுவாசத்தை துவங்க விடாமல் பண்ணுது, அதை நான் அறிக்கை பண்ணுறேன். அதை அறிக்கை பண்ணுங்க. எது உங்கள் விசுவாசத்தை கெடுக்குதோ அதை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அதை அறிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே நான் சுதந்தரிக்க வேண்டும் அப்பா, நான் கானானுக்குள்ளே போக வேண்டும்,
கானான் செழிப்புள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செழிப்புள்ள தேசத்துக்குள்ளே போய் செழிப்பானதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரே அங்கே இருக்கிற ராட்சதங்கள்லாம் பார்க்காம அங்கே இருக்கிற பாலும் தேனும் ஓடுக தேசத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. 2 சகோதரியை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆமேன். ராகாப் என்ற ஒரு வேசி இருக்கிறா. அந்த ராகாப் வேசி குடும்பம், அந்த குடும்பம் நல்லா கவனிங்க, சில குடும்பம் பொம்பளைங்களால் தான் நடுத்தருக்கு வருது. சில குடும்பம் மனைவியால் தான், பொம்பளையால் தான் மேலே வருது. ஆமேன். மேலோங்கி போகுது. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஆமேன். அதுதான் நம்ம ஆளுங்க சொன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமாம். மனைவியை கண்டடைகிறவன் என்ன கார்த்திகை? நன்மையை கண்டடைகிறான். கத்தடத்திலே தயையை பெறுகிறான். ஆமென். நன்மையை கண்டடைகிறியோ தீமையை கண்டடைகிறியோ அது எதால? எதால? மனைவியால தான். ஆமென். மனைவி தான் வீட்டை கட்டுறாளாம். யார் கட்டுறது? மனைவி. எந்த மனைவிமா? புத்தி உள்ள மனைவி. ஆமென். ஐயா, ஓ மனைவி புத்தி உள்ள மனைவியாக இருந்தால் வீடு கட்டப்படும். இல்லை அப்படின்னு என்ன ஆகிடும்? அவள் கையாலே இடிச்சிட்டு வரலாம். டைவர்ஸ் கூட எனக்கு சொல்கிறாளா இல்லையா? வாழவே மாட்டேன் உங்ககிட்ட வாழவே எனக்கு பிடிக்கல. அம்மா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவர் தான் வேணும், அவர் தான் வேணும், அவர் தான் வேணும். இப்போ என்னாச்சு? இதல்ல பிடிக்கல. ஏமா பிடிக்கல? என்னன்னு கேளுங்களேன். உப்பு சப்பு இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனையே ஒன்றுமே இருக்காது. இதை ஊதி பெருசாக்குறது யார்? அம்மாமார்கள் தான். சில அம்மாமார்களுக்கு பாருங்கள், ஒரு வீட்டில் வந்து பிரச்சனைங்க. தப்பாட்டு நான் சொல்கிறேன்னு, ஒரு வீட்டில் பிரச்சனைக்கு நான் போனேன். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணுக்கு வாழ வேணாம் பாஸ்டர், அப்படிப்பட்ட மனுஷங்களாம் வாழணும் அவசியம் இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் பாஸ்டர் எங்கள் பொண்ணு. அப்புறம் எதுக்குமா கல்யாணம் பண்ணி வச்ச? வீட்லேயே வச்சுருந்துக்கலாமே. ஒரு குழந்தை வருகுது, ஏம்மா இப்படி இருக்கிறேன் நீங்கள் கேட்டேன். நான் ஒரு பெற்றோர்கள் சரியாக புத்தி சொல்ல தெரியல. சரி, நான் ஒன்று கேட்குறேன். உன் வீட்டுக்காரன், நீ கட்டியிருக்கிற வீட்டுக்காரன் எத்தனை வருஷமாக வேலைக்கு போகாமல் இருக்கிறாரு? வேலைக்கு போகாத புருஷன் கூட இந்த அம்மா பல வருஷமாக வாழுது. அல்லேலூயா. அம்மா வேலைக்கு போகாத புருஷன் கூட வாழ்ந்து குடும்பத்தை கட்டுது. எத்தனை பெண்கள் வேலை செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? செய்கிறாங்களா இல்லையா? குடும்பத்துக்காக எத்தனை பெண்கள் பாசத்தோடு அன்போடு, சில பெண்கள் புருஷனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கு, அது டியூ கட்டினுக்குது. அல்லேலூயா. ஆமென். வீடை வாங்கிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? டியூ கட்டுறாங்க இல்லைங்களா? பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க? கட்டுறாங்க. ஆமென். இஎம்ஐ கட்டுறாங்க. ஏன்? வீடு கட்ட பண்ணோம். நம்ம ஜார்ஜ் பாஸ்டர் தைரியமாக சொல்லுவார். ஜார்ஜ் பாஸ்டர், ஐயா நான் வீட்டில் சும்மாக்கிறேன், என் ஒய்ஃபு தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க டாக்டர் ஆகிறாங்க, டாக்டர் ஆகிற அவங்க சம்பளத்தை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஏன்? குடும்பத்தை நேசிக்கிறாங்க. அவர் வேலைக்கு போனால் அவர் யார்? எனக்கு ஹஸ்பண்டு. சஸ்பெண்ட் கிடையாது. இங்கே நம்மளால் வேலைக்கு போன உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுது. ஒரு வேலை வந்துச்சுன்னா பெருமை. உன்னோட நான் தான் சம்பாதிக்கிறேன், உன்னை நம்பிலாம் நான் கிடையாது, இருந்தால் இரு இல்லைன்னா போ. யார் சொல்கிறது? ஒய்ஃபு. ஆமென். அல்லேலூயா. ஆபத்து வந்தால் யார் தேவை? ஆம்புலன்ஸ் தேவை, பொம்புலன்ஸ் கிடையாது. சாப்பிட்னா கூட ஆம்லேட் தேவை. ஒருத்தர் சொல்கிறார் காமெடிக்காக, ஆமென் ஆமென், இந்த பென் டிரைவ் போட்ட அவனை எரர் ஆகிடுன்றான். 2 பென் டிரைவ் போயிடுச்சு. அவன் சொல்கிறது கரெக்டு தானே? எப்படி பார்த்தாலும் வைரஸ் ஏறிடுது. ஆமென்.
வைரஸ் எப்படி தான் வரும் தெரியாது. பிரச்சனை எப்படி வருதுன்னு அம்மா பிரச்சனை எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேது வைரஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் பெண்கள் நினைத்தா குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆமென். தியாகம் பண்ணுற பெண்கள் அநேகர் இருக்கிறாங்க. சில பெண்கள் பாருங்கள், குடிகாரம் கூடயே வாழ்ந்து குடும்பத்தை கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு. ஏங்க எனக்கு தெரியுங்க எவ்வளோ பேர், இதே காமராஜர் காலம் நான் பார்த்துருக்குறேன். எத்தனை குடும்பத்தில் எத்தனை பிள்ளைங்களுடைய வீட்டுக்காரரு குடிச்சு அழித்து இருக்கிறாரு. ஆனால் அவங்களோட வாழ்ந்து குடும்பத்தை கட்டி பிள்ளைகளுக்கு படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு நீங்கள் நல்லா வாழ்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன கற்றுக் கொடுக்குறாங்கனாக்கா, அப்படிலாம் நீ வாழ வேணாமா, அமுச்சிடு, வேணாம், வந்துடு. பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்குற காரியம் என்னென்னா, உண்மையாக சொல்கிறேங்க, அவர் உடம்பு சரியில்லாமல் பார்த்துனுக்கிறார். அவனே இன்றைக்கி நாளைக்கு சாக போகிறான். அவன் பின்னாடி போனீங்கன்னா உன் குடும்பம் எப்படி இருக்கும்? இதை யார் கத்துறது? பாரம்பரிய விசுவாசிகள். இவங்களெல்லாம் என்னத்த விசுவாசி சொல்ல தெரியல எனக்கு. ஆமென். பிரசங்கத்தை அது மாதிரி சொல்கிறாதீங்க வெளியே அவங்கக்கிட்ட. உங்களுக்கு சொல்கிறேன் நான், புத்தி இருக்கும்போது இருப்பாங்களா? அவங்க அவர் உடம்பு சரியாக போயிட்டார் பாஸ்டர் சொல்கிறாங்க என்கிட்ட. ஒரு வேளை அவர் எதனா ஆயிடுச்சுனாக்கா யார் என் மகளை காப்பாற்றுவா? சரி, அங்கேருந்து ஏதாவது வீடு வருமா வரதா? சொத்து வருமா வராதம்மா அங்கேருந்தா? இதை கூட இந்த அறிவு கூட இல்லைங்க பெற்றோர்களுக்கு. நான் சொல்ல என்ன, எனக்கு கிறிஸ்தவங்களே எனக்கு சந்தேகமாகுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வ பயம் தேவை. ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி சொல்ல கற்றுடலாம். உடம்பு முடியாதுறானா அவனுக்கு இப்போ தான் நீ தேவை. அவன் காப்பாற்றுறானா காப்பாற்றுற, அதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் இது. இப்போ என்ன வருது பிரச்சனை என்ன? அதுக்கு நீ தேவை. அதை விட்டுட்டு நான் பாட்டு விட்டு போகிறேன்னா அர்த்தம்? விசுவாசம் உனக்கு இல்லை. ஏன் விசுவாசம் இல்லைன்னு சொல்ல தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை சொன்னியா இல்லையா? வாக்கு கொடுத்தியா இல்லையா? எங்கே வாக்கு கொடுத்த? கர்த்தருக்கு முன்னாடி நீ நரகம் தான் போவ. கர்த்தருக்கு முன்னால் வாக்கு கொடுத்துட்டு புருஷனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் சரி, இந்த விஷயத்தில் மனைவி விட்டு புருஷன் புரிஞ்சாலும் சரி, புருஷனை விட்டு மனைவி புரிஞ்சாலும் சரி, பிரச்சனை நிமித்தம் போராட்டத்தை நிமித்தம் வருகிற துன்பத்தில் எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். கையை பிடிக்கும் போதெல்லாம் என்ன சொன்னேன்? கையை பிடிச்சி கொடுத்தாங்களே, அப்போல்லாம் என்ன சொன்னீங்க? மரணம் நம்மை பிரிக்க முடியவும் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லி கைப்பிடிச்சிங்க. இப்போ இடையில வரதான் செய்யும், 1000 பிரச்சனை வரதான் செய்யும். ஆமென். ஃபாதர் பிரக்பஸ் பண்ண வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், நீ மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. நாங்கள் ஒரு நாடகம் நடித்தோம். ஏழ்மி பிரகாஷ்னு ஒரு நாடகத்தில் குடிகாரனாக ஒருத்தர் நடிப்பார். அந்த குடிகாரனுக்கு மனைவியாக ஒருத்தர் நடித்தாங்க. அவங்க வீட்டுக்காரன் உண்மையிலே குடிகாரன். அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையே முள்ளு மேல் நடக்கிற மாதிரி இது பிரதர், டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிப்பானான் அந்த ஆள். யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்டவங்க கூடயே வாழ்ந்து சாட்சியாக இருந்து நீ கிறிஸ்தவத்தை நிறுத்தி இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அதான் சாட்சி. அவங்கள ரட்சிப்புகள் நடத்தணும். ஆமென். ஆமாம். சிஸ்டர் குயின் மேரி சிஸ்டர் தெரியும் மேலாக்கம். அவங்க வீட்டுக்காரெல்லாம் சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறார்? அவர் பாஸ்டாகிறார். யாரால? குயின் மேரி சிஸ்டர் அவங்கள ரட்சிப்புக்கு நடத்தி அவருக்கு சுவிசேஷம் சொல்லி இன்றைக்கி அவர் பாஸ்டாகிறார். அல்லேலூயா. மனைவி தன் நல்நடக்கையினாலே புருஷனை மாற்றலாம். நல்நடக்கையினால நல்ல நடக்க தான் புருஷனை மாற்றும்.
ஆமென். அல்லேலூயா. மாறாக நடக்கக்கூடாது. இந்த ராகாப்புடைய குடும்பம் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தார்களாம். யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. யோசுவாவின் புத்தகம் 9:11 2ஆம் அதிகாரம் 9:11 வாசிங்க. 6:25 வாசிங்க. உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும். இது ஆரம்பம் இல்லைங்களா? அவ சொன்ன சாட்சி அவளுடைய விசுவாசத்தை குறிக்குது. ஆமென். 6ஆம் அதிகாரம் 25:17 வாசிங்க. நேரம் இல்லாதனால எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். எங்க இருந்தாங்களா? எரிகோவில் இருந்தவ, சாபத்தின் தேசத்தில் இருந்தவ இஸ்ரவேலின் தேசத்தில் வந்து நடுவில் இருக்கிறாளாம். இஸ்ரவேலின் நடுவில் எங்கே? இஸ்ரவேல் நடுவில், கானானுக்குள்ளே. ஆமென். சாபத்தின் தேசத்தில் இருந்தவ எரிகோ, சாபத்தின் தேசம், அக்கிரமத்தின் தேசம். அங்கே இருந்தவளை குடியிருந்தவளை கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க? கானானுக்குள்ளே. அதுவும் கானானில் எங்கே? இஸ்ரவேலின் நடுவிலே. ஆமென். இந்த குடும்பத்தை நிறுத்தினது யாரு? ஒரு பொம்பளைங்க. ஆமென். ஒரு பெண். ஆமென். ராகாப்பு அவ எப்படிப்பட்டவ? நம்ம எப்படிப்பட்டவ? முன்னாடி எப்படிப்பட்டவளோ இப்போ எப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததியாக மாட்டா. ஆமென். அவ மூலமா சாபம் மறைந்து விட்டது. அவள் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. எவ்வளோ பாக்கியம் பாருங்க. நம்ம மனம் திரும்பிட்டா கிறிஸ்து நமக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஆமென். நம்ம மனம் திரும்புவது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமென். ஆனால் இந்த ஆகானுடைய குடும்பத்தில் இருந்த ஸ்திரீகள் எல்லாம் என்ன தெரியுமா? கல் குவியினாலே குவித்து கொல்லப்பட்டார்கள். இஸ்ரவேல் நடுவிலே கல்லாலே அடித்து கல் குவியல்னால கொல்லப்பட்டாங்களாம். ஆகானுடைய மனைவி, ஆகானுடைய குடும்பம் எல்லாம். எதனால்? சாபத்தீரானதை எடுத்ததுனால. புரியுது அவங்களுக்கு? தேவன் ஆஸ்வதிப்பான்ற ஆசீர்வாதத்தை நம்பிக்கை இல்லாமல் இச்சித்து பாவ வழியிலே எடுத்து வைத்து. ஆமென். நம்ம வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடியில் பார்க்கும் 5ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அனனியா சப்பிரால் புருஷனும் மனைவியும் எடுத்து வச்சாங்க. கடைசியில் சாபமாய் மாறிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நீதான் காரணம். உன் குடும்பம் நடுத்தர வரத்துக்கு நீதான் காரணம். தேவனுடைய பிள்ளைகளே, கற்குவியிலாலே மூடப்பட்டார்கள். யார் அவங்க? ஆகான் குடும்பம். யோசுவா 6:18 வாசிங்க. சாபத்தீடானதில் ஏதாவது எடுத்துக்கொள்கிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையா இருக்கணும். அதை எடுத்துடக்கூடாது, எச்சித்தரக்கூடாது. திருட்டு பொருள்னால வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஆமென். திருடி வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாபத்தீரானது திரும்பி பார்க்காத அவிசுவாசம். திரும்பி பார்த்தா லோத்தின் மனைவி நினைத்து பார்க்கணும் வேறு சொல்லுது. யாரை நினைச்சு பார்க்கணும்? ஆமாம், லூக்கா 17:32 சொல்லப்படும். லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். எதை பார்த்தா? சாபத்தீடானதை பார்த்தா. ஐயோ, என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் மாமா, என் மச்சான்,
அதான் சாபத்தில் போயினுக்குதே. மனம் திரும்பாத அவர்களை குறித்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீ மனம் திரும்பி போ. உனக்கு மனம் திரும்ப முக்கியம். நீ பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது தான். பாவிகள் வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். அங்கே நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, பேசக்கூடாது. ஆமென். நம்ம பாட்டு நம்ம வழியில் போனால் கர்த்தர் நம்மளை உயர்த்துவதை பார்க்க முடியும். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் எல்லாம் தருவார். குறைவாக இருக்காதுங்க. ஆண்டவர் குறைவாக வைக்க மாட்டார். சிங்கக்குட்டிகள் கூட தாய் சேர்ந்து பட்டினி ஆகுமா? கர்த்தரை தேடுவளுக்கோ யார் தேடுவாங்க? விசுவாசிகளும் தான் தேடுவாங்க. இதெல்லாம் விலைக்கு சொன்னால் டைம் இல்லை. ஆமென். அப்போ நீங்கள் தேடினா, விசுவாசத்தோடு தேடினா உங்கள் வீட்டில் குறைவே இருக்காது. எந்த குறையும் வராதுங்க. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். யோபு சொல்கிறாரு, என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். ஆமென். பாதையெல்லாம் நெய். ஆமென். கர்த்தர் குறை வைக்க மாட்டாருங்க, ஆசீர்வாதமாக வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நான் தான் என் வீட்டுக்கு அதிகாரி. ஆமென். என் மூலமாக தான் என் வீடு கட்டப்பட போகிறது. நான் தான் என் வீட்டை கட்ட போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கட்டுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்குறாருங்க. ஆமென். நீங்கள் தான் கட்ட முடியும். எஸ்தர், ஒரே ஒரு எஸ்தர் தாங்க யூத ஜனங்களையே காப்பாற்றினா. ஒரு எஸ்தர் தான், ஒரு பெண் எஸ்தர் தான். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு எஸ்தர் மூலமாக ஆமென் தேசமே கட்டப்படுது. உங்களை கொண்டு கட்ட மாட்டாரா? ஒரு தெபரால் தான், ஒரு தெபரால் மூலமாக நியாயம் தீர்க்கப்படுது தேசம். கர்த்தாவே, இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவீராக. விசுவாச வீரர்கள் என்று தெபராலை குறித்து வேதம் சொல்லி, விசுவாச வீரர். விசுவாசத்தினாலே அவள் தாயானால். ஆமென். இஸ்ரவேலுக்கு கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாச சந்ததியாய் மாற்றுங்க. பரிசுத்தமான விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகட்டும், வெறுக்க வேண்டியதை வெறுக்கட்டும். தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஜீவகிரீடத்தை பெறுவதற்கு கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் ஓடி முடிக்கிற பலனை கொடுங்கப்பா. ஓடி முடிக்கிற பலன், ஓடி முடிக்கிற பலன். நீ தான் துவங்குகிறவர், நீ தான் முடிக்கிறவர். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த காலை வெள்ளை வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார்.